ஆராசா என்கின்ற நான் 8வது படிக்கும் போது பக்கத்தில் இருந்த ஒரு பட்டதாரி ஆசிரியர் 76, 75களில் இன்னும் சொல்ல போனால் மிசா கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லாத நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் நடந்த அந்த தமிழ் ஒப்பித்தல் போட்டிக்கு என் கையிலே ஒரு புத்தகத்தை கொடுத்து, ராஜா இங்கே வா, இதை மனப்பாடம் செய், வர இருக்கின்ற தமிழ் ஒப்புவித்தல் போட்டியில் இதை வாசி, உனக்கு பரிசு கிடைக்கும் என்று சொன்னார். எனக்கு என்னவென்றே தெரியாது. அதுதான் என்னை பேச்சாளராக, வழக்கறிஞராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, பெரியார், அண்ணா, கலைஞர் என்கின்ற முப்பரிமாணத்தையும் சேர்ந்து படிக்கின்ற ஒரு ஆளுமையாக மாற்றியது. அண்ணா மரித்த நேரம் கலைஞர் இரங்கல் கவிதை எழுதியிருந்தார். அதுதான் அந்த புத்தகத்தில் இருந்தது. இந்த கவிதையை ஒரு மெக்கானிக்கலா தான் நான் படிச்சேன், மனப்பாடம் பண்ண உரு பண்ணிட்டேன். அடிச்ச உடனே பிச்சு பாருங்க. மாவட்டத்துக்கு முதல் பரிசு, மாநிலத்துக்கு முறை பரிசு, ஜூட். அப்பதான் பெரியார் யார், அண்ணா யார், கலைஞர் எழுதியிருக்காரு, இந்த அண்ணா யார் தேடுறேன். லைப்ரரிக்கு போறேன். அதுக்கு பிறகு பெரியார் யார். அப்புறம் கல்லூரிக்கு போறேன். அங்க சில பேர் மார்க்சிய சிந்தனைவாதிகள் வர்றாங்க. இல்ல பெரியார்லாம் பத்தாது, இந்தியாவுக்கு மார்க்ஸ் வேணுங்கிறாங்க. அப்ப மார்க்ஸுக்கும் பெரியாருக்கும் என்ன முரண்பாடு? இந்த ரெண்டையே படிச்சுட்டு இருக்கேன். வழக்கறிஞரா வர்றேன். அங்க ஒரு தலித்திய சிந்தனையாளர், இல்ல பெரியாரும் பத்தாது, மார்க்சியும் பத்தாது, வர்க்கமும் பத்தாது, வர்ணமும் பத்தாது, அதற்குள்ளேயே இன்னும் சாதி கீழே கிடக்கு, அம்பேத்கரை படினாங்க. அதையும் படிச்சேன். எல்லாவற்றையும் படித்து விட்டு தீர்வு எங்கே இருக்கிறது என்றால் அது திராவிடத்தில் தான் இருக்கிறது என்கின்ற முடிவான முடிவுக்கு வந்ததற்கு பிறகு கலைஞரிடத்திலே அண்ணன் முரசொலி மாறனிடத்திலே அதற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதனுடைய நிழலில் மிகுந்த மகிழ்ச்சியாக சாதிக்க வேண்டியது இன்னும் இருக்கிறது என்ற பெருமிதத்தோடு எண்ணுகிற போது நான் 8வது படித்த அந்த உணர்வு உங்களை பார்க்கிற போது இங்கே வருகிறது.